ஒரு பக்கம் டெய்லர் ராஜா, மறுபக்கம் டெரரிஸ்ட் ராஜா. கோவை குண்டுவெடிப்பில் தலைமறைவாகி 27 ஆண்டுகளுக்கு பிறகு தீவிரவாத தடுப்பு போலீசாரிடம் சிக்கிய தில்லுமுல்லு சாதிக் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியில் வசித்து வந்தவர் டெய்லர் ராஜா என்கிற சாதிக் ராஜா. டெய்லர் தொழில் செய்து வந்த இவர் 1998ஆம் ஆண்டு கோவையில் நிகழ்ந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவானார். இவர் தொடர்பான எந்த முக்கிய தடயங்களையும் போலீஸ் குழுக்களால் சேகரிக்க முடியவில்லை. இவர் அல் உம்மா தீவிரவாத அமைப்பில் இருப்பவர் என கூறப்படுகிறது. டெய்லர் ராஜா மீது நாகூரில் பெண் கொலை வழக்கு, ஜெயிலர் கொலை வழக்கு ஆகிய கொலை வழக்குகள் உள்ளன. இதன் பிறகுதான் அல் உம்மா தீவிரவாத அமைப்பில் இணைந்து கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. காவல்துறை இவரை தேட ஆரம்பித்ததும் டெய்லர் ராஜா தலைமறைவாகிவிட்டார். 1999ஆம் ஆண்டு இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு காவல்துறை அறிவித்தது. ஆனாலும் எந்த பயனும் இல்லை. இதையடுத்து தலைமறைவு தீவிரவாதிகளை கைது செய்ய மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் முடிவு செய்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் கடந்த மாதம் 25 ஆண்டுகளுக்கு மேல் தலைமறைவாக இருந்த அபுபக்கர் சித்திக் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது 27 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜாவை மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவருக்கு தற்போது 51 வயதாகிறது. கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநில எல்லைப் பகுதியில் பதுங்கியிருந்த டெய்லர் ராஜாவை போலீசார் கைது செய்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பாண்டியாவைச் சேர்ந்த டெய்லர் ராஜா 1998ஆம் ஆண்டு நடந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பில் முக்கிய பங்கு வகித்தவர் என குற்றம் சாட்டப்பட்டது. தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அவர் தையல் மற்றும் எம்ப்ராய்டரி செய்து வந்துள்ளார். டெய்லர் ராஜா அல் உம்மாவின் கூட்டாளிகளுடன் கோவை நகரிலிருந்து மோட்டார் சைக்கிளில் மதுரைக்கு வந்து கோவை மத்திய சிறையின் உதவி ஜெயிலர் ஜெயப்பிரகாஷை கொலை செய்த வழக்கும் இவர் மீது உள்ளது. 1998ஆம் ஆண்டு கோவை மாநகரில் உள்ள வள்ளல் நகரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வெடிகுண்டுகள் தயாரித்து பதுக்கி வைத்திருந்ததாகவும் இவர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன. 1998ஆம் ஆண்டு அல் உம்மாவின் சில அமைப்புகளுக்கு இவர் வெடிகுண்டுகளை விநியோகித்ததாக போலீஸ் விசாரணையில் கூறப்படுகிறது. 27 வருடங்களுக்கு பிறகு தற்போது கைதாகியுள்ள டெய்லர் ராஜாவை கோவைக்கு அழைத்துச் சென்று மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். 1996 நாகூர் ஆலிம் ஜார்ஜ் மனைவி கொலை வழக்கு, 1997 மதுரை ஜெயிலர் கொலை வழக்கு, 1998 கோவை குண்டுவெடிப்பு வழக்கு என தேடப்பட்டு வந்த டெய்லர் ராஜா எனப்படும் டெரரிஸ்ட் ராஜாவுக்கு சலீம் என்கிற அண்ணன் உள்ளார். இவர் அதிமுக பிரமுகர் எனவும் கூறப்படுகிறது. காதல் திருமணம் செய்து கொண்ட ராஜா தலைமறைவானதால் அவரது மனைவி மறுமணம் செய்து கொண்டார் எனவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன்.